காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களிலே 6வது அவதாரமாக விளங்கக்கூடிய பரசுராமருடைய அவதாரம். கதை நிகழ்ந்த களம் திரேதாயுகம். இதிலே பல சத்திரிய அரசர்களை இவர் கொன்றார். எதற்காக இப்படி செய்தார் என்பதை பற்றி நாம் முன் அத்தியாயத்திலே பார்த்தோம். இவருக்கு பிரம்ம சத்திரியர் என்ற சிறப்பு திருநாமமும் உண்டு. பிராமணர் குலத்திலே அவதரித்திருந்தாலும் சத்திரியர்களுடைய போர்க்குணம் இவருக்கு இருந்தது. இவர் சிவபெருமானுடைய சீடர். சிவபெருமான் இவரை ஆசீர்வதித்து இவருக்கு பரசு என்ற கோடரியை கொடுத்தார் மற்றும் போர்க்கலைகளை பயிற்றுவித்தார். சரி, இவர் சிரஞ்சீவி என்பது மிகவும் ஒரு அற்புதமான விஷயம். 7 சிரஞ்சீவிகளிலே இவருக்கு முக்கியத்துவம் உண்டு. பரசுராம ஸ்தலம் என்று கேரளாவை சொல்வார்கள். இங்கே அவர் தன்னுடைய கோபம் தணிந்து சத்திரியர்களை அழித்த பிற்பாடு தன்னுடைய கோடரியை அவர் வீசி எறிந்ததனால் உண்டான பிரதேசமே கேரள மாநிலம். இவர் மகேந்திரகிரியிலே இப்பொழுதும் தவம் செய்து கொண்டிருப்பதாக ஐதீகம். இவருக்கும் ராமருக்கும் என்ன தொடர்பு இருந்தது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மிதிலையிலே ஜனகரின் புத்திரி சீதா, இவளுக்கு சுயம்வரம் ஏற்பாடு ஆகியிருந்தது. அப்பொழுது விஸ்வாமித்திரருடைய முன்னிலையிலே ராமரும் லக்ஷ்மணரும் வருகிறார்கள் அந்த மிதிலை தேசத்திற்கு. அப்பொழுது முதல் பார்வையிலேயே தன்னுடைய மணாளனை கண்டுகொள்கின்றாள் சீதாதேவி. சிவதனுசை முறியச் செய்து ராமர் சீதையை கல்யாணம் செய்து கொண்டார். இப்பொழுது இவர்கள் அயோத்திக்கு திரும்புகிறார்கள். அப்பொழுது எதிரே வருகின்றார் பரசுராமர். ஏன்னா இவருக்கு என்ன ஒரு கோபம்னா, ஒரு சத்திரிய ராஜா இல்லையா, சூரிய குலத்திலே தோன்றியவர் அல்லவா தசரத ராமர். தசரதருக்கு பயம் வந்து விட்டது. தேரிலே இப்பொழுது புதுமண தம்பதிகளாக ராமரும் சீதையும் அமர்ந்திருக்கிறார்கள். எதிரே கோபாவேசத்தோடு கோடரியை வைத்துக் கொண்டு பரசுராமர் நிற்கின்றார். ராமருக்கு என்ன ஆபத்து நேர்ந்து விடுமோ என்ற பயம் தசரதருக்கு. அதனால் இவர் பரசுராமரிடம் கேட்கின்றாராம், இவர் சிறு பிள்ளை, உங்களுடைய கோபத்திற்கு இவரை ஆளாக்காதீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் கொஞ்சமும் யோசிக்காமல் சொல்கின்றாராம் பரசுராமர், ராமா, தாங்கள் சிவதனுசை முறியச் செய்து சீதையின் கரத்தை பற்றினீர்கள். ஆனால் என்னுடைய கையில் இருப்பது விஷ்ணுவின் வில். அதை தங்களால் முறிக்க முடியுமா, நானேற்ற முடியுமா என்ற சவாலை வைக்கின்றார். அப்பொழுது ராமர் சற்றும் பின்வாங்காமல் இதை நான் செய்து முடித்து விடுகிறேன் என்று புன்முறுவலோடு சொல்கின்றார். கோதண்டராமர் என்ன பண்றாரு, பரசுராமருடைய விஷ்ணு தனுசை எடுத்து நானேற்றுகிறார். அப்பொழுது இந்த நானை நான் முறித்து விட்டால் என்னுடைய இலக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ பரசுராமர் சொல்கின்றாராம், என்னுடைய தவத்தின் வலிமை தங்களுக்கு நான் தாரை வார்த்து கொடுக்கின்றேன் என்ற உறுதிமொழியை சொல்கின்றார் பரசுராமர். ஏன்னா ஒரு அம்பை எய்யும் பொழுது அது எதற்கான இலக்கு என்று நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா, வெறுமனே நானேற்றி வில்லை விட முடியாது அல்லவா. அதனால அப்படி கேட்கும் பொழுது பரசுராமரும் ஒப்புக்கொள்கின்றார். இப்பொழுது விஷ்ணுவின் தனுசை அவர் நானேற்றி அதையும் உடைத்து விடுகின்றார். அப்பொழுது பரசுராமர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு என்ன பண்றாரு, ராமரை வணங்கிவிட்டு செல்கின்றார். தசரதருடைய பயமும் விலகிவிட்டது. இப்படி 2 அவதாரங்கள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தருணத்தை உள்ளடக்கியது பரசுராமருடைய வரலாறு. இது ராமாயண கதையிலே முக்கியத்துவம் வாய்ந்தது. சிவதனுசை உடைத்துவிட்டு மிதிலை மன்னன் ஜனகனுடைய புத்திரியை வேண்டுமானால் ராமர் கல்யாணம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய கோதண்டத்திற்கு என்ன பதில் சொல்ல போகின்றாய் என்ற கேள்வியை முன்வைக்கின்றார் பரசுராமர். அதனையும் முறியடித்து ராமர் வெற்றி ராமனாக விளங்குகின்றார். இது ஒரு தருணம், இது ஒரு நிகழ்வாக முக்கியத்துவம் வாய்ந்த தருணமாக இதிகாசத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ராமாயணத்திலே மகாபாரதத்திலும் பரசுராமருக்கு பல முக்கியத்துவம் உண்டு. பிதாமகர் பீஷ்மர், துரோணாச்சாரியார், கர்ணன் இவர்களுக்கு குரு யாருனாக்கா பரசுராமர். பரசுராமர் தான் வில்வித்தை கற்றுக் கொடுத்தார் பீஷ்மருக்கு.
பீஷ்மருக்கு 2 தம்பிகள், சித்ராங்கதன், விசித்திர வீரியன் என்று. சித்ராங்கதன் ஒரு கந்தர்வனோடு போரிலே மடிந்து விடுகின்றான். இருப்பது ஒரே தம்பி விசித்திர வீரியன். இந்த விசித்திர வீரியனுக்காக பெண் தேடுகின்றார் தமையனான பீஷ்மர். அப்பொழுது காசிராஜனுடைய புதல்விகள் 3 பேர், அம்பை, அம்பிகை, அம்பாலிகை, இந்த 3 பேருக்கும் சுயம்வரம் ஏற்பாடாகி இருக்கின்றது. அப்பொழுது பீஷ்மர் என்ன பண்றாருனாக்கா, ஒரு தவறான முடிவை எடுக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையில. என்னன்னா, அவர் தன்னுடைய தந்தைக்கு ஒரு சபதம் செய்து கொடுத்திருப்பார். அது என்னன்னா, எக்காரணத்தை முன்னிட்டும் நான் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன், பிரம்மச்சாரியாகவே வாழ்வேன் என்ற ஒரு சபதத்தை கொடுத்திருப்பார். அவருடைய இயற்பெயர் தேவவிரதர். ஆனால் இப்படி கடுமையான ஒரு விரதத்தை அனுஷ்டித்தன் மூலம் அவருக்கு ஒரு பெயர் உண்டாயிற்று. அது என்னன்னா, இவர் பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்று சொன்னார் அல்லவா, அப்பொழுது வானத்திலிருந்து கந்தர்வர்கள் பீஷ்ம பீஷ்ம என்று ஆசீர்வாதம் செய்தார்களாம். பீஷ்மர் என்றால் கடுமையான சபதத்தை செய்தவர் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. இப்படி பிதாமகர் பீஷ்மர் என்ன பண்றாரு, தன்னுடைய தம்பி விசித்திர வீரியனுக்காக காசி தேசத்துக்கு செல்கின்றார். அங்கே 3 பெண்கள் நிற்கின்றார்கள் சுயம்பரத்திற்கு மாலையை கையில் வைத்துக் கொண்டு. இவர் தேரை எடுத்து கொண்டு வந்து அந்த சுயம்பர மண்டபத்தில் நுழைந்து 3 பெண்களையும் தன்னுடைய தேரிலே அவர் தூக்கி வந்து விடுகின்றார். ஆனால் இதிலே முதல் பெண்ணான அம்பைக்கு சால்வ தேசத்து மன்னன் சால்வனோடு மனம் புரிய விருப்பம். இதை சற்றும் அவர் அறியாமல் பீஷ்மர் ஒரு தவறு செய்து விடுகின்றார். என்னன்னா, 3 பெண்களையும் கூட்டிக் கொண்டு வருகின்றார் தேரிலே. அப்பொழுது பின்னாடியே துரத்தி வருகின்றான் சால்வன், ஏன்னா அம்பையினுடைய காதலன். ஆனா இவர் என்ன பண்றாரு, பீஷ்மர் சால்வனை துரத்தி விடுகின்றார். இப்பொழுது அஸ்தினாபுரத்துக்கு வருகின்றார். 3 பெண்களையும் பார்த்து கேட்கின்றாராம், என்னுடைய தம்பி விசித்திர வீரியனை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதமா என்று. அப்பொழுது அம்பை ஒரு வார்த்தை சொல்கின்றார். இந்த வார்த்தை தாங்கள் எப்பொழுது கேட்க வேண்டும், சுயம்பரம் மண்டபத்திலே அல்லவா கேட்க வேண்டும். இப்பொழுது இவ்வளவு தூரம் கூட்டிக் கொண்டு வந்துவிட்டு பலரும் அறிந்த வண்ணம் தாங்கள் என்னுடைய கையை பிடித்து இழுத்து வந்தீர்கள் அல்லவா, இப்பொழுது என்னை யார் மலம் செய்து கொள்வார்கள் அப்படின்னு கேட்கின்றாளாம். ஆனால் பீஷ்மருக்கு இந்த கேள்விக்கான சரியான பதிலை சொல்ல விருப்பம் கிடையாது. நான் பிரம்மச்சாரி, என்னுடைய தம்பிக்காக இந்த காரியத்தை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பைக்கு கோபம் வந்து விடுகின்றது. அவன் என்ன பண்றா, என்னை விட்டு விடுங்கள், உன்னுடைய தம்பி விசித்திர வீரனை கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் சால்வனிடம் வந்து மன்றாடுகின்றாளாம். தாங்கள் தானே என்னை காதலித்தீர்கள், என்னை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது சால்வன் மறுத்து விடுகின்றான். பலர் முன்னிலையில் உன்னுடைய கரத்தை பிடித்து இழுத்து வந்தான் அல்லவா பிதாமகர் பீஷ்மர், இதற்கு மேலும் உன்னை மனம் புரிந்து கொள்ள எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி விடுகின்றான் நிர்தாட்சண்யமாக. இப்பொழுது அங்கே இருந்து கிளம்பி இவன் என்ன பண்றா, அம்பை மறுபடியும் பீஷ்மரிடம் கேட்கின்றாள், தாங்கள் என்னை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். ஆனா இவ மறுத்து விடுகின்றார். என்னுடைய தந்தைக்கு நான் சபதம் செய்திருக்கின்றேன், நான் எந்த பெண்ணையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று. இப்படி மாறி மாறி அவமானப்படுவதால் அம்பைக்கு கோபம் வந்து விடுகின்றது, சலிப்பு வந்து விடுகின்றது வாழ்க்கையிலே. அவ என்ன பண்றா, நேரா போயிட்டு பரசுராமர் கிட்ட முறையிடுறா. தங்களுடைய சீடன் இப்படி ஒரு அநியாயத்தை செய்திருக்கின்றானே, தாங்கள் தட்டி கேட்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது பரசுராமருக்கு கோபம் வந்து விடுகிறது அசாத்தியமாக. அவர் கிளம்பி வராரு பிதாமகர் பீஷ்மரிடம் சண்டை போட. இந்த பெண்ணை அவமானப்படுத்தினாய் அல்லவா அப்படின்னு, இவளுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது பீஷ்மரன் என்ன பண்றாரு, சண்டை போடுறார். ஆனா இருவருக்கும் சமமான பலம் இருக்கின்றது. ஆனால் இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சீடன் ஒரு சபதம் வைத்திருக்கின்றான் அல்லவா, எந்த பெண்ணையும் நான் மனம் செய்து கொள்ள மாட்டேன் என்று. இந்த விரதத்திற்கு அவர் ஒப்புக்கொள்கின்றார். ஆனால் அம்பைக்கு கோபம் வந்து விடுகின்றது. ஏன்னா பிதாமகர் பீஷ்மரை நான் எப்படியும் கொன்று விடுவேன் அப்படின்ற ஒரு வெஞ்சினம் வைக்கின்றாள் மனதிலே. அவள் என்ன பண்றானா, அடுத்த பிறவியிலாவது நான் பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்ற நினைப்பிலேயே வாழ்கின்றாள். அப்படி ஒரு வரம் சிவபெருமானிடமிருந்து கிடைக்கின்றது. சிவபெருமான் ஒரு மலர் மாலையை வழங்குகின்றார். அப்பொழுது வரம் கொடுக்கின்றார். என்னன்னா, இந்த மலர் மாலையை எவன் அணிந்து கொள்கின்றானோ அவன் பீஷ்மருக்கு எதிரேன்னு. இவள் அத்தனை தேசத்திற்கும் சென்று இந்த மலர் மாலையை கொடுக்கின்றாள். பீஷ்மரை கொல்ல வேண்டும், இந்த மாலையை அணிந்து கொண்டு புறப்படுங்கள்னு சொல்லும்போது எந்த ராஜாவுக்கும் தயக்கம் வந்து விடுகின்றது. ஏன்னா
பிதாமகர் பீஷ்மர் தன்னுடைய தாயான கங்காதேவியிடம் ஒரு வரம் வாங்கி இருக்கின்றார். அது என்னன்னா, தான் நினைத்தாலன்றி அவருக்கு மரணம் வராது. அப்படி இருக்க எந்த அரசன் ஒப்புக்கொள்வான்? அத்தனை பேரும் நிராகரித்து விடுகிறார்கள். அப்பொழுது இவள் துருபதனிடம் போய் கேட்கின்றாள், அம்பை, இந்த மலர் மாலையை போட்டுக்கொண்டு பீஷ்மரை கொன்று விடுங்கள்னு கேட்கும் பொழுது துருபதனும் மறுத்து விடுகின்றான். ஆனால் இவள் என்ன பண்றான்? அங்கேயே தீக்குளித்து இறந்து விடுகின்றாள். துருபதனுக்கு மகனாக பிறக்கின்றாள் அடுத்த பிறவியிலே. அப்பொழுது இந்த மலர் மாலையை எடுத்து கழுத்திலே போட்டுக் கொள்கின்றார். இவள் அடுத்த பிறவிலே சிகண்டியாக பிறக்கின்றாள். ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அரவானாக. இப்படி அம்பை மூலமாக பிதாமகர் பீஷ்மருடைய மரணம் நிச்சயிக்கப்படுகின்றது. அம்பை கேட்கும் பொழுது பரசுராமர் என்ன பண்றாரு? அவளுடைய நியாயத்தின் பக்கம் இருந்து கேள்வி கேட்கின்றார் பீஷ்மரிடம். ஆனால் பீஷ்மரிடம் தன்னுடைய போர்க்கலைகள் அத்தனையும் பயன்படுத்தியும் அவரிடம் இருந்த நியாயமும் புலப்படுகிறது பரசுராமருக்கு. அப்பொழுது இவரும் என்ன பண்றாரு? வேறு வழி புலப்படாததால் இரண்டு பக்கமும் சமமான ஒரு தர்மம் இருக்கின்றது. இவர் இரண்டு பேரையும் அவர்களுடைய நியாயத்தின் பக்கம் இருந்து பார்க்கின்றார். இப்படி மகாபாரத கதையிலாகட்டும் ராமாயண கதையிலாகட்டும் பரசுராமருடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கின்றது. மிகவும் முக்கியமான ஒரு தருணம் இருக்கின்றது. அது என்னன்னா, தேரோட்டியின் மகன் கர்ணன், அதிரதன் ராதையினுடைய வளர்ப்பு பிள்ளை. இவனுக்கு தனுர்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் பரசுராமரிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்லிவிடுகின்றார், அந்தணர்களுக்கு மட்டுமே நான் கற்றுக் கொடுப்பேன் தனுர்வித்தைன்னு சொல்லும் பொழுது இவன் என்ன பண்றான்? கர்ணன் தன்னை ஒரு அந்தணனாக சொல்லிக் கொள்கின்றான். பொய் சொல்லி தனுர்வித்தையை கற்றுக்கொள்கின்றான். அஸ்திரங்களினுடைய மந்திரங்களையும் தெரிந்து கொண்டு விடுகின்றான். வில்வித்தையில் சிறந்தவனாக மாறிவிடக் கூடாது என்ற பயத்தினால், அச்சத்தினால் இந்திரன் என்ன பண்றான்? வண்டாக இவனுக்கு ஒரு சோதனை வைக்கின்றான். ஒரு நாள் பரசுராமர் என்ன பண்றாரு? மரத்தடியிலே வெயிலின் கொடுமை தாங்காமல் படுத்துக் கொண்டிருக்கின்றார், கர்ணனுடைய மடி மீது தலையை வைத்துக் கொண்டு. அப்பொழுது வண்டாக வந்த இந்திரன் என்ன பண்றான்? கர்ணனுடைய மடியை துளைக்கின்றான். அப்பொழுது அவனுடைய தொடையிலிருந்து ரத்தம் பெருக்கெடுக்கிறது. எழுந்தால் தன்னுடைய குரு பரசுராமருடைய தூக்கம் கலைந்து விடுமே என்ற ஒரே ஒரு அவனுடைய வேட்கையினால் அவன் அமைதியாக இருக்கின்றான். குருவுக்காக தன்னுடைய காயத்தையும் அவன் மறைத்துக் கொள்கின்றான். வலியையும் பொருட்படுத்தாமல் அமைதியாக இருக்கின்றான். அப்பொழுது இந்த கர்ணனுடைய ரத்தத்தினால் அவருடைய தூக்கம் கலைந்து விடுகின்றது. எழுந்து நின்று கேட்கின்றார் பரசுராமர், ஒரு சத்திரியனால் அன்று இப்படிப்பட்ட காயங்களையும் வலிகளையும் தாங்க முடியாது, உண்மையை சொல், உன்னுடைய குலம் என்ன என்று கேட்கும்பொழுது அவன் உண்மையை சொல்லி விடுகின்றான். இதனால் ஆவேசப்பட்ட பரசுராமர் கர்ணனை சபித்து விடுகின்றார். மிகச் சரியான சமயத்தில் என்னிடம் கற்ற தனுர்வித்தையும் அஸ்திரங்களை விடக்கூடிய மந்திரங்களையும் நீ மறந்து விடுவாய் என்று. இப்படி ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் பரசுராமருடைய பங்களிப்பும் அவர் ஆற்றிய நிகழ்வும் இதிகாசத்திலே மிகவும் அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. ராமாயணத்திலே ராமருக்கு தன்னுடைய சக்தியை அவர் கொடுத்து விட்டார் விஷ்ணுவில்லை முறித்ததின் மூலம். அடுத்ததாக பிதாமகர் பீஷ்மருடைய போரிலே பங்கெடுத்துக் கொள்கின்றார். இரண்டு பேருக்கும் சமமான சண்டை நடக்கின்றது. மூன்றாவதாக கர்ணனுக்கு இவர் அஸ்திர பயிற்சி கொடுக்கும் பொழுது இவர் எந்த குலத்தவன் என்று தெரிந்து விடுகின்றது. தந்தை சொல்லை தட்டாத தனையனாக இருந்து வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் செயலிலும் செய்து காட்டிய அற்புதமான அவதாரம் பரசுராம அவதாரம். 6வது அவதாரமாக விளங்கக்கூடிய இந்த அவதாரத்திலே 21 முறை சத்திரிய குலத்தை அழித்து விட்டார் பரசுராமர். இப்படி கோபத்திற்கும் ஆவேசத்திற்கும் பெயர் பெற்ற பிரம்ம சத்திரியராக விளங்கிய பரசுராமர் 6வது அவதாரமாக மகாவிஷ்ணு அவதாரத்திலே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாமும் மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரத்தை வணங்குவோம், நம்முடைய வரங்களை பெறுவோம். இவர் வைகாசி மாதம் வளர்பிறை திருதியை ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர். மீண்டும் சந்திப்போம் அடுத்த அவதாரத்திலே அற்புதமான தசாவதார சரிதத்திலே.
காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.